அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் இயற்கை உணவு பீட்ரூட் வடை. அதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்குனது, கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணது, பொட்டுக்கடலை மாவு, நிலக்கடலை மாவு, தேங்காய் துருவல், மிளகுத்தூள், இந்துப்பு, சீரகத்தூள், துருவிய பீட்ரூட், இஞ்சி தோல் நீக்கிட்டு துருவி வச்சுருக்கிறது. இப்போ எப்படி வடை செய்கிறதுன்னு பார்ப்போமா? முதலில் இந்த துருவிய பீட்ரூட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி துருவல், அடுத்து கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேங்காய் துருவல், எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து பிசைஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா சீரகத்தூள், மிளகுத்தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை மாவு, நிலக்கடலை மாவு, எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் சில பேருக்கு பிடிக்காது, அது பச்சையாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்காமல் பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஹீமோகுளோபின் கூடும், ரத்த ஓட்டம் நல்லா சீராகும். நல்லா பிணைஞ்சாச்சு. வடையாக தட்டிடலாம். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கோமா. கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, கண்ணுக்கு நல்லது, முடி வளரும். சின்ன வெங்காயம் குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீரகமும் குளிர்ச்சி தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், கண்ணுக்கு குளிர்ச்சி. அடுப்பு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல் அருமையான பீட்ரூட் வடை ரெடி.